நம்ம எல்லாரும் சின்ன வயசில் காந்தத்தை வச்சு விளையாடிருப்போம். அந்த காந்தத்தை பற்றியும் படிச்சிருப்போம். காந்தத்தை சுற்றி ஒரு விதமான ஆற்றல் இருக்கும். அதுதான் காந்தப்புலம்னு சொல்லுவாங்க. காந்தத்தில் உள்ள அணு அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சமயத்தில் எல்லா ஆட்டமும் ஒரே திசையில் சுற்றும்போது ஒரு வகையான ஆற்றலை அது வெளிப்படுத்தும். அந்த ஆற்றல் தான் காந்தப்புலம்னு சொல்லுவோம். இந்த காந்தப்புலம் பூமியை எப்படி பாதுகாக்குது? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி பூமியை சுற்றியுள்ள காந்தப்புலம். பூமியை சுற்றி ஒரு காந்தப்புலம் இருக்குது. இந்த காந்தப்புலம் தான் பூமியில் இருக்கிற உயிரினங்களை பாதுகாத்துட்டு வருது. இந்த காந்தப்புலம் பூமியை சுற்றி அமைஞ்சிருக்கு. இதை நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் நுட்பமான கருவியை வச்சு பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டை அறிய முடியும். பூமியோட காந்தப்புலம் நமக்கு எப்படி உதவியாக இருக்குது? பூமியிலிருந்து சுமார் 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற சூரியன்கிட்ட இருந்து சோலார் விண்டுன்னு ஒன்று வரும். இந்த சோலார் விண்ட் சூரியனிலிருந்து நாலாபுறத்துலேயும் மணிக்கு 14 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வரும். இந்த சூரிய துகள் பூமியில் உள்ள உயிரினங்களை பட்டா பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்மளால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள், பூமியில் இருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்கள் போன்ற எல்லா பொருள்களையும் இது பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த சோலார் விண்ட் சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோள்களையும் பாதிக்கும். பூமியை சுற்றி இருக்கிற இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சூரியன்கிட்ட இருந்து வர்ற இந்த சோலார் விண்டை பூமியில் விழாமல் தடுத்து நிறுத்துது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் இல்லைன்னா இந்த சோலார் விண்டால் நம்மளோட வளிமண்டலமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறது இந்த காந்த மண்டலம் தான். அது மட்டும் இல்லாமல் விண்வெளியிலிருந்து வர்ற காஸ்மிக் கதிர்களை நம்ம பூமியில் விழாமல் தடுக்கிறதும் இந்த காந்தப்புலம் தான். சரி, எப்படி இந்த காந்தப்புலம் பூமிக்கு உருவாகுச்சு? பூமியோட மையத்தில் ஹை டெம்பரேச்சரில் சாலிட் அயன் கோரும் அதை சுற்றி லிக்விட் அயன் கோரும் இருக்குது. இந்த கோரெல்லாம் இரும்பு மற்றும் நிக்கலால் ஆனது. சாலிட் அயன் கோரை லிக்விட் அயன் கோர் தண்ணி போல் சுற்றும்போது ஒரு விதமான மின்னாற்றல் உருவாகுது. இந்த மின்னாற்றல் தான் காந்த மண்டலமாக இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த காந்த மண்டலத்தால் பூமியோட துருவ பகுதியில் வித்தியாசமான ஒளிகள் தெரியுது. இதைத்தான் அரோரான்னு சொல்லுவோம். சூரிய துகள்கள் காந்த மண்டலத்தில் பட்டு வட மற்றும் தென் துருவ முனையை நோக்கி வருது. துருவ பகுதியில் மேலே இருக்கிற காற்று மண்டலத்தில் உயரே உள்ள அணுக்கள் மீது இந்த சூரிய துகள்கள் மோதும்போது அந்த சமயத்தில் அரோரா அப்படிங்கிற ஒளி தெரியுது. பூமியோட ஒப்பிட்டா செவ்வாய் கிரகத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட பவர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன் செவ்வாய் கிரகத்தில் மட்டும் இந்த மாதிரி இருக்குன்னா, நம்ம பூமியோட கோர் பகுதி இன்னும் ஆக்டிவாக இருக்குது. ஆனால் செவ்வாய் கிரகத்தில் இந்த கோர் பகுதி கூல்டவுன் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால தான் பூமியோட ஒப்பிடும்போது செவ்வாய் கிரகத்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. செவ்வாயில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்மியாக இருக்குது. அந்த காரணத்தினால அதோட வளிமண்டலமும் ரொம்ப தின்னாக இருக்குது. பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாய்க்கோளில் அடர்த்தியான காற்று மண்டலம் இருந்திருக்கலாம். இந்த சூரிய துகள்களோட காரணத்தினால செவ்வாய்க்கோளோட காற்று மண்டலம் தன்னோட அடர்த்தியை இழந்திருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. செவ்வாயில் காற்று மண்டலம் அடர்த்தியாக இருந்த காலத்தில் செவ்வாயில் தண்ணியும் ஓடி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி செவ்வாயில் தண்ணி இல்லை. ஆனால் தண்ணி ஓடின தடயங்கள் மட்டுமே இருக்குது. பூமிக்கு உள்ளதை போல் செவ்வாய்க்கும் அதன் மையத்தில் சாலிட் அயன் கோரும் லிக்விட் அயன் கோரும் இருந்திருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால செவ்வாயில் உள்ள இந்த கோரோட வெப்பம் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெப்பம் கம்மியான அந்த காரணத்தினால செவ்வாயோட காந்த மண்டலமும் இல்லாமல் போயிருக்கு. பூமியில் உயிர்கள் வாழ காரணமாக இருந்தது, இருக்கிறது, இருக்க போகிறது எல்லாம் இந்த கண்ணுக்கு தெரியாத இந்த காந்த மண்டலம் தான். கண்ணுக்கு தெரியாத காந்த மண்டலமே இந்த பூமியை பாதுகாக்கும் போது மனிதனாகிய நாம் இந்த பூமியை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். எப்போ தான் நாம் இதிலிருந்து மாறுவோம்? திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம்.